சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்து வரோம். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இப்போ இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் இருக்குது. அந்த 2 தொகுதிகள் எஸ்சி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, இதில் மலைவாழ் மக்கள் எஸ்டி போட்டியிடக்கூடிய தொகுதி ஏற்காடு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் முதற்கட்ட கள ஆய்வில் மிக உன்னிப்பாக கள ஆய்வு செய்த சீனிவாசன் அவர்கள் உஷாராணி முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுக கட்சியை சார்ந்தவங்களை சொன்னாங்க கேண்டிடேட்டை. இப்பொழுதும் அதே கருத்தோடு இருக்கிறாரா? ஏன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரம் பெரிய அளவில் நடந்திருக்கு, தேர்தலும் முடிஞ்சிருக்கு. தேர்தலை பிந்தைய பகுதி அந்த நேரத்துலையும் போய் அவர் வெளியில் போய் பார்த்துருக்காரு, அந்த பகுதியெல்லாம் கலாய்வு செய்திருக்காரு. அந்த அந்த கருத்துலேருந்து மாறுபடுறாரான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஏற்காடை பொறுத்தளவு சென்ற முறை 2021 84.12% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த தடவை 90%, 90.47% வாக்கு பதிவாயிருக்கு. இது எஸ்ஐஆர்னாலா தாவேக்காவினாலா? தாவேக்காவுடைய தாக்கம் ஏற்காடுல எப்படி இருக்குது? கட்டாயமா எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆர் இறந்தவர்கள், 2 முறை பதிவு உள்ளவர்கள், இவங்க எல்லாமே நீக்கினதனுடைய காரணம் அதிலே 15-20% வாக்குகள் எஸ்ஐஆர்னால வெளியில போயிருக்கு. ஏற்காடை பொறுத்தளவு 14,000 வாக்குகள் கிட்டத்தட்ட நீக்கியிருக்காங்க. ஏன்னா 2,70,000 ஏற்கனவே 2,84,000 இருந்திருக்குது. அதுக்கு ஈக்குவலா புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க உள்ள. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா வாக்கு செலுத்தணுங்கிற விழிப்புணர்வு கட்டாயம் டிவிகேவனால வந்திருக்கு. மற்ற கட்சிகளை விட இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால வந்திருக்கிறாங்க. ஆனா அது ஆரோக்கியமா வாக்களிச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தா கட்டாயம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்குது. வாக்களிச்சுட்டு மந்திரி பதவியிலிருந்து விஜய் இப்போ பதவி ஏற்றுக்கிட்டாரு, தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க, மந்திரி பதவி அமைச்சிட்டாங்க, ஒருத்தர் வெற்றியை பெற்றுட்டாரு, போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது பாவம். அதனால அவங்க ஆரோக்கியமான மனநிலையில வாக்களிச்சாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இருந்தாலும் கூட அவங்க உஷாராணி அவங்க வாக்குக்கு 1000, ரேவதி மகேஸ்வரன் அவங்க ஒரு சில இடத்துல 1000, ஒரு சில இடத்துல 1500 வாக்குக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கூட டிவிக்கு நாம் தமிழர் அவர்கள் பணம் கொடுக்காம டிவிக்கு 10,000 20,000 வாக்குகள் ஏற்காடு தொகுதியில பெறாங்க. நாம் தமிழர் ஏற்கனவே வாங்கினது போல 5,000 10,000 வாக்குகள் பெறாங்க. உஷாராணி அவங்கள 5,000 7,000 வாக்கு வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெறறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே ஏற்காடு தொகுதியை பொறுத்த வரையில. காரணம் ஏன் திரும்ப அது ஏடிஎம்கேவோட கோட்டையா இருக்குது. கண்டினியூயா ஏடிஎம்கே அங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்தாலும் வருகிறது. இருந்தாலும் அங்க இந்த விசிகா அந்த புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணினது, அந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு திமுக அதிகாரிகளை வச்சு அவங்க பண்றது, இந்த மாதிரி நிறைய அதிருப்திகள் மக்கள் சொன்னாங்க. ஏற்காடு மலைப்பகுதிகளில் ஒரு 3 கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பு நடத்தியிருந்தாங்க. எல்லாமே திமுகவுடைய ஆட்சி குளறுபடிகளால மக்கள் வெறுத்து போய் இருந்த சூழ்நிலை காரணத்தால திரும்ப ஏடிஎம்கேவுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏற்காடு தொகுதியை பொறுத்தவரையில் அவங்க உஷாராணி வெற்றி பெற வாய்ப்பு. சிடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சேலம் மாவட்டம் ஏற்காடு, இதுவும் ஒரு தனி தொகுதி. ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி அவங்க போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பார்க்குறோம். அதிமுக சார்பாக உஷாராணியும் ரேவதி மாதேஸ்வரன் திமுக கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. தாவேக்கா 10,000 20,000 வரைக்கும் வாக்குகளை வாங்குது. இங்கே வாக்கு சதவீதம் 90% வந்திருக்கு. இதுக்கு காரணமே இளைஞர்கள் உற்சாகமாக வாக்களிச்சிருக்காங்க, அதுவும் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் என்ன மனோநிலையில் வாக்களிச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சீனிவாசன் அவர்கள் சொல்கிறாரு. அந்த வாக்களித்தவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப அந்த குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும், அந்த தேர்தல் அந்த முடிவு அறிவிக்கக்கூடிய நாளில் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்
அப்படிங்கிறது மாதிரி ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கிறாரு. சென்ற முறை 25,955 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் இந்த தாவேக்காவுடைய பிரசன்ஸ்னால, அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குனால இந்த முறை வந்து 5000லேருந்து 7000 அந்த அளவுக்கு தான் வாக்குகள் வித்தியாசத்தில் உஷாராணி வெற்றி பெறுவார். பிசிகா மீது இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஷெட்யூல் ட்ரைபும் இருக்காங்க, பறையர் சமூகம், அதான் பிசிகா அதை தான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க, பறையர் சமூகத்தை உண்டு. ஆனால் ஷெட்யூல் ட்ரைபு அவங்களுடைய இடத்தையெல்லாம் இவங்க வந்து அபகரிக்கக்கூடிய, ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையெல்லாம் இருக்குது. திமுகவுடைய இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 3 கிராம பகுதிகள் வந்து வாக்களிப்பையே நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு திமுகவின் மீது அவங்களுக்கு இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்திருக்கிறது. இதெல்லாம் கூட அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. 2 கட்சிகளும் பணம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் கூட உஷாராணி முன்னிலை வைக்கிறார், அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.